அவங்களா முடிவெடுத்து சொல்லவில்லை. அவங்க இந்து திருமண சட்டம் 1955 1955 இந்த சட்டத்தில் செக்ஷன் 7 அந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க. ஒரு இந்து திருமணம் இந்து சடங்கு சம்பிரதாயத்தின்படி முடிவெடுக்கப்படும். அடுத்த பிரிவில் அவங்க சொல்றாங்க, இந்து திருமணம் நடைபெற்றதாக கருத வேண்டும் அப்படின்னா அக்னியை அவங்க கணவனும் மனைவியும் 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் முழுமையடைந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத இந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றமே அவங்களா தானாக முன் வந்து அக்னியை சுற்றி வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் பதிவு செய்யவில்லை. இந்த சட்டப்பிரிவில் கொடுத்திருக்கக்கூடிய கருத்தை தான் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருமணத்தை எல்லோரும் அதை வந்து ஒரு கேலிக்கு பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வரதட்சணையை டிமாண்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக நீங்கள் அதை கருதுறீங்க. திருமணம்ங்கிறது ஒரு நம்முடைய